நீங்க இப்போ இந்த வீடியோவ பார்க்குறீங்கன்னா, ஒருவேள மொபைல் அல்லது கம்ப்யூட்டர் கீபோர்ட் பயன்படுத்திக்கிட்டு தான் இருப்பீங்க. ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கீங்களா? கீபோர்டில் லெட்டர்ஸ் ஏ, பி, சி, டி என்று வரிசையா இருக்காது. அதுக்கு பதிலா கியூ, டபிள்யூ, இ-ஆர், டி, ஒய் என ஆரம்பிக்கும். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. யாராவது வேண்டுமென்றே லெட்டர குழப்பி வச்சாங்களா? டைப்பிங் ஸ்லோ ஆகணும்னு இப்படி செஞ்சாங்களா? இல்ல. இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான வரலாற்ற இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நம்ம கம்ப்யூட்டர் கீபோர்டுல இருக்கும் முதல் 6 லெட்டர பாருங்க. கியூ, டபிள்யூ, இ-ஆர், டி, ஒய். அதனால தான் இந்த கீபோர்ட் லேஅவுட்ட குவாட்ரி கீபோர்ட் என்று அழைக்கிறோம். இது கம்ப்யூட்டர் வந்த பிறகு உருவாக்கப்பட்டது கிடையாது. இதன் வரலாறு மெக்கானிக்கல் டைப்ரைட்டர்ஸ் காலத்துக்கே போகுது. இன்றைய கீபோர்டில் ஒரு லெட்டரை ப்ரெஸ் பண்ணா கம்ப்யூட்டருக்கு ஒரு எலக்ட்ரானிக் சிக்னல் போகும். ஆனால் பழைய டைப்ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஒரு கீ ப்ரெஸ் பண்ணும்போது அதற்குள்ளே இருக்க மெக்கானிசம் நகர்ந்து பேப்பரில் அந்த லெட்டரை பிரிண்ட் செய்யும். அதனால் ஒரு கீ வேகமாக ப்ரெஸ் பண்ணியதும் இன்னொரு கீ ப்ரெஸ் பண்ணியதும் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஒன்றோடு ஒன்று இன்டர்ஃபேஸ் செய்யக்கூடிய பிரச்சனை இருந்துச்சு. அப்போ தான் இந்த குவாட்ரி கீபோர்டு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. 19ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்டோஃபர் லாத்தம் ஷோலஸ் மற்றும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து டைப்ரைட்டர் கீபோர்ட் டிசைனை உருவாக்கி மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் கீபோர்ட் லேஅவுட் பல முறை மாற்றப்பட்டுச்சு. கடைசியாக தான் இந்த குவாட்ரி லேஅவுட் உருவாக்கி பின்னர் டைப்ரைட்டர் இண்டஸ்ட்ரியில் பரவலாக பயன்படுத்தப்பட்டுச்சு. அதன் பின்னர் டைப்ரைட்டர் மேனுஃபேக்சர் மற்றும் யூசர் மத்தியில் இந்த லேஅவுட் ஸ்டாண்டர்டாக மாற்ற ஆரம்பிச்சது. இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. குவாட்ரி கீபோர்டை டைப்பிங் ஸ்பீடை ஸ்லோ பண்ணுவதற்காகவே உருவாக்குனாங்க. ஏன்னா நிறைய பேர் வீடியோவில் சொல்லப்படுவதை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் அது முழுமையாக நிரூபிக்கப்படலை. குவாட்ரி லேஅவுட் உருவானதற்கு மெக்கானிக்கல் டைப்ரைட்டர் டிசைன் மற்றும் ப்ராக்டிக்கல் டைப்பிங் கன்சிடரேஷன் முக்கியமான காரணங்களாக இருந்துச்சு. அதனால் மக்கள் வேகமாக டைப்பிங் பண்ணக்கூடாது என்பதற்காக லெட்டரை குழப்பினாங்க என்று சொல்கிறது சரியான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. அப்படின்னா ஏபிசிடி ஆர்டரில் ஒரு கீபோர்டு ஏன் உருவாக்கப்படலை? உண்மையில் ஆல்ஃபபெட்டிக்கல் கீபோர்ட் லேஅவுட் இருந்துருச்சு. ஆனால் குவாட்ரி லேஅவுட் டைப்ரைட்டர் இண்டஸ்ட்ரி பரவலாக பயன்படுத்தப்பட்டு ஒரு லேஅவுட் மக்கள் மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால் டைப்ரைட்டரிலிருந்து கம்ப்யூட்டர் கீபோர்டு வந்தபோதும் ஏற்கனவே இருந்த அதே குவாட்ரி லேஅவுட்டுக்கே பழகிட்டாங்க. அதனால் புதிய கீபோர்டுகளிலும் அதே அரேஞ்ச்மெண்ட்டை தொடர்ந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இது குவாட்ரி கீபோர்டு மட்டும்தானா, வேறு லேஅவுட்டும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணமாக டிவோராக் போன்ற ஆல்டர்னேட்டிவ் கீபோர்ட் லேஅவுட்ஸில் உருவாக்கப்பட்டிருக்கு. அவள் டைப்பிங்க்கு எஃபிஷியன்சியாக வேறு விதமாக அணுகுது. ஆனால் குவாட்ரி ஏற்கனவே உலகம் ஃபுல்லாக மிகவும் பரவலாக பயன்படுத்தப்பட்டனால அது இன்னும் டாமினேட்டாக கீபோர்ட் லேஅவுட்டாக மாறிடுச்சு. அதனால் அடுத்த முறை கீபோர்டை பார்க்கும்போது ஏன் ஏபிசிடி இல்லை என்று ஆச்சரியமாக கேள்வி உங்கள் மனசில் வரக்கூடாது. நாம் இன்றைக்கி பயன்படுத்தப்பட்ட குவாட்ரி கீபோர்டுக்கு பின்னால் கம்ப்யூட்டரின் பழைய வரலாறு மட்டும் இல்லை, மெக்கானிக்கல் டைப்ரைட்டர்ஸோட மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குது. ஒரு சாதாரண கீபோர்டில் இருக்கும் குவாட்ரி என்ற 6 லெட்டர்ஸ்க்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்க்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள்.